நண்பர்களே, தம்பி ஊர் பயணத்துக்காக காலையில 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்து கிளம்பிட்டேன் பார்த்துக்கங்க. ஆனா எழுந்திரிக்கிறதுக்கு தம்பி கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ உடம்பு சரியில்லாம ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அதை நாக் அவுட் பண்றதுக்காக சுட தண்ணியை வச்சு ஒரு குளியல போட்டு வந்தாச்சு. ஆனா இருந்தாலும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. அப்புறம் மைண்டுக்குள்ள இன்னொரு கேள்வி, இன்னைக்கு விட்டுட்டா போறதுக்கு டைம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த உடம்பு பிரச்சனை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் கிளம்புவோம்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு பாத்துக்குங்க. போற வேலை நம்ம பைக்குக்கு ஃபியூலை போட்டுக்கிட்டு அப்படியே பைக் எடுத்துட்டு நான் சிட்டா பறந்துட்டு இருக்குள்ள வானத்துல இருந்து ஒருத்தர் வணக்கட்டா மாப்பிள்ள நான் தான் சூரியன் சொல்லிட்டு ஹாய் சொல்றாரு. அண்ணே ஏதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க வழியில யூட்டர்னை போட்டுட்டு பீச்சுக்கு அப்படியே விட்டுட்ட வண்டியை. பாத்தீங்களா எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சன்ரைஸ். இந்த சன்ரைஸை பார்க்காம போயிருந்தா என் மனசு என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த சன்ரைஸை பார்த்துட்டு ஆசை தீர போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் அங்க இருந்து கிளம்பினேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். இல்ல நேத்து நைட்டே கம்மியா தான் சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன். வயிறு கவான்னு நினைச்சனால இன்னைக்கு சீக்கிரமாவே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு 8:45 சாப்பிட்டுட்டேன். ஆனா நான் சாப்பிட்ட ஹோட்டல்ல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, மித்த ஹோட்டல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சட்னி சாம்பார் தான் இருக்கும். ஆனா இந்த ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் வச்சிருந்தாங்க. ஆனா என்ன பீஸ் போட தான் வந்து பாத்தீங்கன்னா மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 தோசை பிளஸ் 2 வடையை சாப்பிட்டுட்டு தொட்டுக்க இந்த மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்குள்ள ஆஹா அருமையா இருந்துச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 1.25 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் ஒரு டீ பிரேக் எடுத்தாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் ஏரியா தான். வண்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பரா அதுக்கு முன்னாடி ரெஸ்ட் வேணுன்றதுக்காக வண்டி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி ப்ரோ எங்க போற எதுக்கு போறோம்னு சொல்லாமலே போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. உங்களுக்காக சொல்றேன். பாண்டியில இருந்து சென்னைக்கு தான் போறோம். எதுக்காகனா நம்ம புதுசா ஒரு டென்ட் ஒன்று வாங்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம போன தடவை ஒரு ரைடிங்ல வாங்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவா இருக்கு. அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு ரிட்டர்ன் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்றது தான் வேலையே. சரி ஃபர்ஸ்ட் சென்னை போய் ரீச் ஆன உடனே நம்ம ரைடிங்ல அந்த பார்த்தீங்கன்னா சரியில்லை, ஸோ அதனால கொடுத்து மாத்தியாச்சு. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி நம்ம ஒரு ப்ரோ வீட்டுக்கு தான் போறோம். ஆக்சுவலி போன தடவை வரக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டென்ட்டை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா அந்த டென்ட்டை நான் எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு தான் தெரியல. ஏன்னா வாங்கிட்டு வந்துட்டு யூஸ் கூட பண்ணல, வீட்லயே போட்டு பார்த்துட்டு ப்ரோ இதுக்கப்புறம் நான் ரைடு எப்போ போவேன்னு சொல்லிட்டு தெரியல, அதனால அவருக்கும் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே புது டென்ட் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு தான் பிளானே. நம்ம அப்புறம் ப்ரோ வீட்டுக்கு போயிட்டு அவர் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டெக்கத்லான்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டென்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. நல்லாவும் இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி எங்க பக்கத்துல எங்க டெக்கத்லான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கல மால்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் குட்டப்பாவும் சொல்லிச்சு. அதை நம்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா நாங்க போனோம். இருந்துச்சு ஆனா ஷாப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா தான் இருந்தது. அதுவும் இல்லாம அங்க 2 பீஸ் டென்ட் மட்டும் தான் இருந்தது. 2% டென்ட் ஒன்று, 3% டென்ட் ஒன்று, 2 தான் இருந்ததுனால நமக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இல்லை. அப்புறம் நம்ம ப்ரோவை கூப்பிட்டுட்டு டெக்கத்லான் மட்டும் தனியா இருக்கும்ல அந்த ஷாப்புக்கு போயாச்சு. கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு நமக்கு தேவையான டென்ட்டும் இருந்துச்சு. அப்படியே காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு அதை அப்படியே செக் பண்ணிட்டு அங்க இருந்து நானும் ப்ரோவும் கிளம்பிட்டோம். மதியானத்துல இருந்து எதுவுமே சாப்பிடலையா, சரி அதனால ஒரு கடைக்கு போயிட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா ஊறப்பட்ட என்னங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா பீஃப் ஃப்ரைட் ரைஸ். நாங்க 2 பேரும் சாப்பிட முடியாம தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். வீடியோட டியூரேஷன் அதிகமா போனதுனால பார்ட் 2 கம்மிங் சூன்.